அம்மா பஸ் விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, பசிக்குது, ஏன்னா வாங்கி கொடுங்களேன். சரிம்மா இரு, பக்கத்தில் என்ன ஹோட்டல் இருக்கான்னு பார்க்குறேன். பாட்டி கடை தான் இருக்குது, ஓகேவா? பாட்டி கடையா? ஜாலி ஜாலி, ஓகே தான்மா, வாங்க போகலாம். உக்காருமா, பாட்டி வருவாரு. சொல்லுங்க பாப்பா, என்ன வேணும்? பாட்டிமா பார்த்து விருந்து போறீங்க, நான் பார்த்துக்கிறேம்மா. என்ன வேணும்? நம்ம கடையில் தோசை மட்டும்தான் இருக்குது. ஆனால் தோசையில் ஸ்பெஷல் தோசை இருக்குது, ஜிம்ஜாம் தோசை இருக்குது, கீ ரோஸ்ட் இருக்குது, ஆனியன் ரோஸ்ட் இருக்குது, பொடி தோசை இருக்குது, ஸ்டார் ஷேப்பில் வந்து ஸ்வீட் அண்ட் காரம் அவைலபிளாக இருக்குது, அப்புறம் ஆர்ட் ஷேப்பில் ஸ்வீட் அண்ட் காரம் அவைலபிளாக இருக்குது. என்ன தோசை வேணும்? ஓ, அவ்வளோ தோசை வெரைட்டி இருக்கா? ஆனியன் ரோஸ்டெல்லாம் இருக்குன்னீங்கள. எனக்கு வந்து ஒரு பொடி தோசை போதும். ஒரு பொடி தோசை ஓகே. அதுக்கப்புறமேட்டு ஆனியன் ரோஸ்ட் கொடுத்துருங்க. பாப்பா உனக்கு? எனக்கு நான் ஆட்சேப் தோசை, அதுக்கப்புறம் ஒரு ஜிம்ஜாம் தோசை ஓகே ஆண்டி. ஆனால் ஜிம்ஜாம் தோசைன்றது பேர் மட்டும்தான், அதுவே இல்லை, ஓகேவா? ஓகேம்மா. சரிம்மா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் கஸ்டமர் பார்சல் கேட்டு போயிருந்தாரு, அவங்களுக்கு ஊட்டிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். எங்கள் கடையில் மட்டும்தான் என்னென்ன தோசை இருக்குதுன்னு ட்ரையலாக காமிப்போம்மா. இங்கே பாருங்கள், இது ஸ்பெஷல் தோசை, அதுக்கப்புறமேட்டு இது பொடி தோசை. இது பொடி தோசை என்ன பண்ணல, 2 ஜிம்ஜாம் தோசை இருக்குது, 3 நார்மல் தோசை இருக்குது. பொடி தோசைலாம் நீங்கள் சொன்னால் தான் பண்ணி கொடுப்போம்மா. ஆனியன் ரோஸ்டெல்லாம் இதெல்லாம் சும்மா இப்போதைக்கு 5:30க்கு கடை ஓப்பன் பண்ணணும். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 5:30க்கு ஓப்பன் பண்ணுவோம். இப்போ டைம் 6:30 ஆகுது. இவ்வளோ தோசை தான் சுட முடிஞ்சுது. விறகு அடுப்பில் விறகு பொறுக்கிட்டு வந்து சுடுறதுக்கு லேட் ஆகிடுச்சுமா. ஓ, விறகெல்லாம் பிடிக்கிட்டு வந்தா? ஆமாம்மா, நம்ம இது பழைய காலத்து மெத்தடு பண்ணணும்னு சொல்லிட்டு விறகு அடுப்பு எல்லாம் போட்டு பண்ணுறோம் கஷ்டப்பட்டு. ஐயோ, கரண்டே காணுமா? இருக்குமா, கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. சரிம்மா, உங்களுக்கு கேட்ட தோசை எடுத்துகிட்டு வரேன், இருங்க. ஐயோ, துணி வேற எடுத்துகிட்டு வர மறந்துட்டேம்மா, இருங்க, நான் போயிட்டு துணி எடுத்துகிட்டு வரேன். பக்கத்தில் என் வீடு இருக்குது, அங்கே போயிட்டு எடுத்துகிட்டு வரேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் பேர் ஃபயர் எக்ஸ்சேஞ்ச். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் லைக் பண்ணுங்கள். இருங்கம்மா ஐயோ, துண்டு வேற ரொம்ப பழசாக இருக்குது பாட்டி, அருவருப்பாக இருக்குது பார்க்கவே. நான் என்னம்மா பண்ணுறது? ஐயோ, இது பெருசாக இருக்குது, எப்படி தான் இருக்கிறதோ. இருங்க, அறுக்கிறேன். பாத்தி கை போயிடும், பார்த்துக்கோங்க. ஆமாம், நானே வயசானவ தானே. நீங்களே வயசானவங்கன்னு சொல்லுங்க, நாங்களாம் யாருங்க? ரொம்ப இரிட்டேட் பண்ணுறா பாட்டிமா. உங்களுக்கு எப்படி இங்கிலீஷ் எல்லாம் தெரியும்? இல்லைம்மா, நானே 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தேன்ல, அதனால எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியும். இரிட்டேட்டு, டெலிஷியஸு எல்லாமே. இருக்க முடியல கஷ்டமா இருக்கு. ஐயோ, யாகமா இப்படி கதை பேசுறீங்க நீங்களே. சரி, இப்படியே பண்ணுறோம். தோசை வேற தீய ஆரம்பிச்சிருச்சு போல. ஆமாம் பாட்டி, ரொம்ப ஒரு மாதிரியா பக்கத்துக்கே இருக்கு. பாருங்க இது எப்படி எடுக்கிறாங்கன்னு. இல்லைம்மா, எனக்கு என்னன்னா அது எந்திரிச்சு எடுக்கிறதுக்கு முதுகு வலிமா. எனக்கே தெரியும்ல, முதுகு வலிக்கு இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணாருன்னு. அதாம்மா. தோசைலாம் நீங்கள் கேட்ட தோசைலாம் ரெடி பண்ணிடுவேன். ஆனியன் ரோஸ்ட் தான் பண்ணணும். ஆனியன் வேற கட் பண்ண. சரி, இருங்க. இதுக்கு தண்ணி வேணுமான்னு சொல்லிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசாக போடுங்க பாட்டி, கொஞ்சம் பெருசாக போடுங்க.
என்னம்மா பண்ணுறது, நானே வயசானவ, என்கிட்ட பெருசாக போடுன்றியம்மா. பணியாரம் கூட இருக்கு. அப்படியா? எனக்கு கொஞ்சம் பணியாரம் கொஞ்சம் போட்டு கொடுங்கம்மா. பாட்டு சூப்பராக இருக்குது பாட்டி. ஆமாம்மா, அப்பப்போ நான் குக்கிங் பண்ணும்போது பாட்டும் போட்டுப்பேன். அந்த பழைய காலத்து ரஜினி தாம்மா எனக்கு. ஃபஸ்ட்டு இளையராஜா பிடிக்கும் எனக்கு, அப்புறம் சிவாஜி, அப்புறம் எம்ஜிஆர், நிறைய பேர் எனக்கு பிடிக்குமா. பாட்டுனால எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என்னங்க பாட்டி கீழெல்லாம் அழுக்குறீங்க? இல்லைம்மா, இப்போ தான் தொடச்சி விட்டேன், அதனால் ஒரு அழுக்குமே இல்லை. அதனால தாம்மா நான் எல்லாம் கஸ்டமருக்கு அப்படிலாம் கொடுக்க மாட்டேம்மா. ஓ அப்படின்னா ஓகே பாட்டி, ஆனால் கொஞ்சம் பார்க்க வெறுப்பாக இருக்குது பாட்டி. என்னம்மா நீ எதுக்கு எடுத்தாலும் அருவருப்புன்ற? பாட்டு கடைக்கு வந்துட்டு இப்படி சொல்லலாமா? உனக்கு தான் ஆனியன் தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இரு, என்ன ஏன் பாட்டி பார்த்து பாட்டி. இல்லைம்மா, நம்ம அடுத்த விறகு அடுப்பில் அவ்வளோ சீக்கிரம் வேக மாட்டேங்குது, அதனால தான் நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டியதாக இருக்குது. இது உனக்கு கொஞ்சம் எப்பயுமே பாட்டி எல்லாருக்கும் கொஞ்சம் வெங்காயம் தான் போடுவேன், உனக்கு நிறையா வெங்காயம் போட்டிருக்க பாரு. ஆமாங்களா பாட்டி? இருமா, உங்களுக்கு தட்டு கழுவிட்டு வேலை. நாங்கள் எப்பயுமே ஒருத்தவங்க சாப்பிட்டு கழுவிட்டோம். இந்த பாருங்க எவ்வளோ அழகாக தோசை இருக்குது. உங்களுக்கு தோசை ஊற்ற தெரியும்னா லைக் பண்ணுங்கள், தோசை ஊற்ற தெரியாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோயா 2 பேர் தானேம்மா? காசுமா வேணுமா? இல்லைம்மா, எனக்கு பணியாரமும் வேணும் பாட்டி. ஓ பணியாரம் வேணுமா? பணியாரம் கொஞ்ச நேரம் ஆகும், பரவாயில்லையாம்மா? எனக்கு ஒரு எத்தனை பணியாரம்? 5 பணியாரம் கொடுங்க பாட்டி. எனக்கு 3, அவளுக்கு 2 கொடுத்துடலாம். 5 தானே? 20 ரூபாம்மா. 10 பீஸ் 20 ரூபா, 5 பீஸ் தானா? 10 ரூபா தான்மா. 5 பீஸ் 10 ரூபா தானா? பரவாயில்லையே பாட்டி. வெங்காயம் போடுறதுக்கு கழுவி வச்சுருக்கோம்மா, கழுவணும்ல. இது ரொம்ப ஃபேமஸான கடைம்மா, மதுரையிலேயே நம்ம கடை ஃபேமஸ். நீங்கள் வேணால் யாருக்கிட்ட வேணாலும் கேளுங்க, நம்ம கடையில் எப்படி தலப்பா கத்தியெல்லாம் ஃபேமஸோ அதேமாரி நம்மளது ரொம்ப ஃபேமஸ்மா. ஐயோ, இது வேறு சுடுதுமா, கை மேலே வரைக்கும் அழகாக அடிக்குது. இது என்ன ஆச்சுடா, திருப்பி போட வேண்டியதாக இருக்குமா? வேகவே மாட்டேங்குது. ஒரு சைடு வேகமா, இன்னொரு சைடு வேக மாட்டேருக்காமா? ஆமாம்மா, இது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக ஆச்சுல? ஆமாம்மா, ஒரு கஸ்டமருக்கு. இருங்கம்மா, நான் வேறு பேசிக்கிட்டே இருக்கேன் பாருங்க. ஸ்பெஷல் தோசை தான் நம்மக்கிட்ட ஃபேமஸ். நீங்கன்னா பொடி தோசை கேட்குறீங்க. ஓ ஸ்பெஷல் தோசை தான் ஃபேமஸா? ஸோ நான் வேறு பொடி தோசை கேட்டேன். சரி பரவாயில்ல, பார்த்து போடுங்க. பொடி தோசையே எனக்கு ஓகே தான், விலைலாம் கம்மி தான்மா, விலையை பார்க்கவே. இந்தாங்க தோசை எடுத்துக்கோங்க. GTA சூப்பர். எனக்கு ஒரு நார்மல் தோசை, ஹாட் தோசை கொடுங்க. எனக்கு பொடி தோசைலாம். சரி இருந்தா இப்போ எடுத்துக்கோ. காரம் போட மாட்டோம் கூட பாப்பா? ஆமாங்க, அவள் சின்ன வயசுலேருந்து காரமே போட்டு சாப்பிட்டு மாட்டாங்க. சரி மைசூர் சட்னி தான் நம்மக்கிட்ட இருக்குது, மைசூர் சட்னி தான் பரவாயில்லையா? போடுங்க பாட்டிமா. அவளுக்கு போடாதீங்க, அவளுக்கு சக்கரை பொச்சு கொடுத்துருங்க. இந்தாங்க சட்னி வச்சுக்கோப்பா. அம்மா அவளுக்கு இது சக்கரை கொடுங்க பாட்டிமா. இதுப்பா அஜல் அப்படியில் இருக்கும். எப்படிமா வயசு இவ்வளோ ஆயிடுச்சுல, சக்கரை போட்டா இன்னும் சாப்பிடுவேன். எப்போதான் சுகர் போட்டு பொடியில் சட்னி போட்டு சாப்பிட கற்றுப்பேன். மைசூர் சட்னி பாட்டிக்கிட்ட ஃபேமஸ், காரவே காராது. சரி பேக் பண்ணு. என்னக்கா ஒரே சத்தமாக இருக்கு? அது பக்கத்து வீட்டில் லலிதாடி, அவள் தான் இப்படி பண்ணிகிட்டே இருக்கா, அவங்க பசங்க. ஓ அப்படியாக்கா? மதுரை நீ என்ன வீடுமா?
பக்கத்தில் இருக்கிற வனஜா வீடு அவங்க எங்கள் அம்மா நாங்கள் சென்னையில் இருக்கோம்க்கா. எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். உங்கள் அம்மா பேர் என்ன வனஜாவா? இல்லை சாரிக்கா, வனஜான்றது இதுதான் எடுக்கிற பாருங்க. வனஜான்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா. நான் வந்தது ஆக்சுவலி சென்னை. நாங்கள் ட்ரிப்புக்கு ஐயோ கீழே போட்டோமா சுடுலையாக்கா? சுடுதுமா, கையை வேற சுட்டுக்கிட்டேம்மா. நான் பேசிக்கிட்டே உங்ககிட்ட பேசிக்கிட்டே கல்லை கீழே போட்டேன். மறுபடியும் கல்லை மேலே எடுத்து வச்சிட்டேன். வெந்துருச்சுமா. அது அப்படியே முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி வெந்துருச்சு. ஒரே ஒரு ஆனியன் தோசை தான் சுட்டுருக்கேன். உனக்கு இது வேற ஒருத்தவங்க கேட்டாரு, அவங்களுக்கு வச்சிருக்கேன். உனக்கு வேற ஒரு ஆனியன் ரோஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். பணியாரம் வேற கேட்டுருக்கீங்களா? 5 பணியாரம் கேட்டிருந்தீங்க போல. ஒரு பணியாரம் எனக்கு ஒரு பணியாரம் போதும்பா. அப்போ பண்ணுக்கு பார்த்து எனக்கும் வேணும். 2 பணியாரமாக கொடுத்துருங்கக்கா, போதும். நிறைய வேண்டாம். நிறைய சாப்பிடணும். என்னம்மா நீ பார்த்து கிடைக்கிற பணியாரத்தை பார்த்துட்டு வேறத்தை சாப்பிட போகிறேன்ற? அப்படி இல்லைக்கா, பாப்பா ஸ்நாக்ஸ் எல்லாம் வரும்போது பஸ்ஸில் நிறைய சாப்பிட்டா அதுதான் வாந்தி எடுத்துருவாள், பயமாக இருக்குது. நம்மள எவ்வளோ சாப்பிட்டாலும் வாந்தியே வராதுமா. அன்லிமிட்டட் டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் சாப்பிட்டு பார்க்கலையா தோசையெல்லாம்? இல்லைக்கா, மற்றவங்க வந்துட்டா ப்ரே பண்ணிட்டு சாப்பிடுவோம், அதுக்கு தான். ஓ நீங்கள் கிறிஸ்டியனா? இல்லைக்கா, நாங்கள் இந்து தான். அப்புறம் எதுக்கும்மா இப்படி பண்ணுறீங்க? ப்ரே பண்ணிட்டு சாப்பிட்றதெல்லாம் ஒரு குத்தமாக்கா? பாப்பா உனக்கு ஹார்ட் தோசை தான் வேணுமா? என்னம்மா நீ இது எடுத்துக்கொண்டா பாப்பாவுக்கு கொடுத்துடுங்கக்கா. இருமா, பாப்பாக்கு இது ஒருத்தது கேட்டுருந்தாங்க, வந்துட போகிறாங்க, அவங்களுக்கு சுட்டுடுவேன். அடுத்தது பாப்பாவுக்கு தான். பாப்பா ஐயா அக்கு குத்தி நல்லா புசு புசுன்னு இருக்காது. யார் வீடுன்னு சொல்லுறியம்மா? நாங்கள் ஆக்சுவலி சென்னையிலேருந்து பாட்டி வீட்டுக்கு வந்தோம். தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இன்ஸ்டியூட்டில் இருக்காரு, வனஜாக்கான்னு. அவங்கள பார்த்துட்டு அப்படியே ஆதின்னு ஒருத்தவங்க வீட்டுக்கு தான் போகணும். ஆதி வீட்டுக்கு போயிட்டு அவங்க பாட்டி எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு 5 நாள் 10 நாள் இங்கே தான் இருப்பேன். அதுக்கப்புறம் சென்னைக்கு கிளம்பிட்டு மறுபடியும் வருவேன். உங்களை நான் பார்த்தது இல்லையே. ஏம்மா நான் ஒரு 20 வருஷமாக இங்கே தான் தோசை சுட்டுட்டு இருக்கேன். ஒரு ஸ்டோரி சொல்லுங்கக்கா. இல்லைம்மா, ஃபஸ்ட்டு என்னோடய பையன் இருந்தான். பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும். எங்கள் 2 பேர்கிட்டையும் காசு இல்லை. அவர் வேற திரும்ப மண்டையை போட்டுட்டாரு. மண்டையை போட்டதுனால ரொம்ப இதுவாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கடையை வைக்கிறது பிளாட் ஆல்ரெடி எங்ககிட்ட இருந்தது. அந்த பிளாட்டில் ஒரு சின்ன கடையாக அந்தமாரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஆரம்பிச்சிது. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிது. எனக்கு அப்போ 20 வயசு தான் இருக்கும். இப்போ எனக்கு 40 வயசுமா. 20 வயசுலேயே பையனா? ஆமாம்மா, எனக்கு 16 வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாரு. என் பையனுக்கு அப்போ 3 வயசு. அப்போவே கொஞ்சம் சேர்த்து வச்சாங்கன்னா ஒரு 4-5 வயசுல ஸ்கூல் சேர்க்க முடியும். அதனால தான் அப்போவே ஸ்டார்ட் பண்ண கடை தான் இது. அப்போலேருந்து இன்ன வரைக்கும் இங்கே தான் இருக்கேன். நீங்கள் வேறு ஸ்ட்ரீட்டில் பஸ்ஸு ஒரு ஸ்ட்ரீட்டில் வரும். ஆமாக்கா, ஒரு வாட்டியும் இது சைதாப்பேட்டில் தானே இறங்குவோம். சைதாப்பேட்டையா? ஆமாக்கா, சைதாப்பேட்டில் தானே இறங்குவோம். இந்த வாட்டி ஏதோ புதுசாக வேறு ஏதோ ஒரு ஊர். இது என்ன ஊருக்கா? இதுதான் வஞ்சனை தெருமா? வஞ்சனைன்றது நீர் தானே? அது ஒரு ஸ்டோரிமா. புயலெல்லாம் வந்துச்சா, அதில் வஞ்சனை மீன் நிறைய அடிச்சு வந்துருச்சுங்க. அதனால இந்த ஊர் பேர் அணி வஞ்சனைன்னு வச்சுட்டாரு. இந்த வஞ்சனை ஊர் இப்போ ஏதோ புது பேர் வைக்க போகிறாங்களாமே. இப்போ மெட்ராஸ் எப்படி சென்னைன்னு சொன்னார்,
அண்ணன் வேறு ஏதோ ஒரு புது பேர் வைக்க போகிறான் எல்லாமே வஞ்சனா பேட்டிக்கு. வஞ்சனா பேட்டி வேற வஞ்சனா பேட்டி வேற ஏன்னா புது பேர் வந்துச்சுன்னா நம்மளோட மதுரையோட கடை பேர் என்ன? மதுரை தான். ஆனால் வஞ்சனாப்பேட்டைன்றது கொஞ்சம் பெரிய கடையாக இருந்த மாரி இருந்தது. இப்போ அது போகிறதுக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குமா. ஆனால் மதுரையில் நிறைய ஃபேமஸான கடை இருந்தும் நம்ம கடை கொஞ்சம் ஃபேமஸ்மா, ரொம்ப ஃபேமஸ்மா நம்ம கடை. ஒரு நாளைக்கு ஒரு டிஷ் தாம்மா போடுவோம் நம்ம. அதாவது மாதத்தில் ஒரு 31 நாள் இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு ஒரு டிஷ்ஷு போடுவோம். இன்றைக்கி தோசை கடை வச்சுருக்கேன். எனக்கு என்ன மூடு வருதோ அந்த கடை தான் வைப்பேன். வெங்காயத்தை வெட்டி வச்சிட்டோன்னா மைசூர் சட்னி பண்ண ரெடியாக இருக்கும். மைசூர் சட்னி அது எப்படிக்கா பண்ணுவீங்க? அதெல்லாம் வேணும்னா லிங்க்கில் கேட்கணும். நான் நான் போட முடியும். ஆமாம் கைஸ், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு லிங்க்கே அனுப்புகிறேன் கமெண்ட்டில். மைசூர் சட்னியோட ரெசிபி இதுக்கே எனக்கு 20 minutes ஆயிடுச்சுன்றதுனால என்னால் லிங்க் அனுப்ப முடியல. ஸோ சாரி, மன்னிச்சிக்கோங்க. உங்களுக்கு நான் கமெண்ட்டில் அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் கேளுங்க, நான் அனுப்பிச்சி விடுறேன் மைசூர் சட்னியோட ரெசிபியோட. ஓகே, பாப்பாவோட ஆர்த்து தோசை தான் இப்போ சுடுற மாரி இருக்கும். ஆர்த்து தோசை ஓகேவா பாப்பா? ஆர்த்து தோசை. ஐயோ உள்டாவா சுட்டுட்டம்மா. இப்படி வந்துருச்சு. இப்படி தான் தெரியும். சர்க்கரை போட்டு தரணுமா இல்லை காரமாக சாப்பிடுவாளா பாப்பா? அவளை பற்றி உங்களுக்கு தெரியும்லக்கா. சர்க்கரையை போட்டு கொடுங்கக்கா. என்னம்மா நீங்கள் தோசையில் கூட சர்க்கரையா? என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஸ்வீட்டாக சாப்பிடணும்னு தெரியும்ல, அப்போ தான் இந்த தோசை வாங்குவார். அது வரைக்கும் இந்த தோசை என்கிட்ட இருக்கும் தானா? ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு ரெசிபி தான்றதுனால கொஞ்சம் கஷ்டம்தாம்மா. இதுக்கு வராதவங்களால அந்த டிஷ்ஷை வந்து மறந்துட வேண்டியதான். ஒரு நாளைக்கு ஒரு டிஷ் தான் பண்ணுவோம் நாங்கள். இன்றைக்கி தோசை ஃபுல்லாக தோசையாக வச்சுருக்கோம். ரொம்ப நேரம் தோசை வந்துருச்சு. ஐயோ, நேற்று என்ன டிஷ்க்கா பண்ணீங்க? நேற்று பண்ண டிஷ் தான் பணியாரம்மா. ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு டைப் பணியாரம், பனானா பணியாரம். அதுக்கு முன்னாடி பேன் கேக்குன்னு ஒன்று இருக்குமே, அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். பாதாம் மில்க் பேன் கேக், ரோஸ் மில்க் பேன் கேக், கேரட் பேன் கேக். இந்த ஆட் தோசையில் சக்கரைலாம் போட்டிருக்கேம்மா நான். 17 நிமிஷம் ஆயிடுச்சு பேர் இப்போவே. கைஸ் கமெண்ட்டில் கேளுங்க, அப்போ தான் என்னால் லிங்க் அனுப்ப முடியும். அது வரைக்கும் லிங்க் அனுப்ப முடியாது. ரொம்ப சூடாக மைசூர் சட்னி தான் ரொம்ப பெஸ்ட். இருங்கம்மா உங்கள் தோசையை கொடுங்க, சூடாக அடிச்சு பாருங்க. அதுக்கு தான் அப்போவே சாப்பிடுங்க. சூடு கட்டி கொடுக்குறேன். சூடு பண்ணுங்க. உள்டாவை போட்டோம்மா, அதனால ஆட்டு அந்த சைடு போனால் தான் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணிடலாமா? இதுதான் கேமராமேன் யாருன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அது கேட்டுட்டு அப்புறம் சொல்கிறதோட கேமராமேன் யாருன்னு சொல்லிடுறேன். கேமராமேன் ஆக்சுவலி வந்து பகவத்கீதா இல்லை நான் தான் மோஸ்ட்டாக இருப்பேன். அப்படி இல்லைன்னா எங்களோட தம்பிங்க இருப்பார் கேமராமேனாக. அதுக்கு மேலே யாரும் இருக்க மாட்டார். கேமராமேன் வேறு யாரும் இல்லை. ஒன்று நான் இருப்பேன், இல்லை பகவதி இருப்பா, இல்லைன்னா பர்வேஷ் இல்லை வைகுண்டா இருப்பார். என் தம்பிகளை காமிக்கணும்னா லைக் பண்ணுங்க.
அவன் லைக் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனா கூட இவன் தான் என்னோட தம்பி, கேமராமேன் ஒரு தம்பி. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். ஜஸ்ட் ஒரு லைக் ஆச்சு கிளிக் பண்ணி விடுங்க. அப்பதான் நம்மளால வீடியோ போட. இவன் தான் என்னோட ஃப்ரெண்டோட தம்பி, இவன் தான் என்னோட தம்பி. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க 2 பேர் பார்க்க. ஆக்சுவலி இந்த மாதிரி பார்பி ஷோஸ் எல்லாம் எங்ககிட்ட நிறைய பண்ணிட்டு இருப்போம். நாங்களே சும்மா பண்ணிட்டு இருப்போம். பட் சரி, ஏன் இதை வீடியோ எடுத்து அனுப்பக்கூடாது தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். போர் அடிச்சிடும். வாங்க வீடியோக்கு போயிடலாம். ஓகேப்பா. ஹாட் தோசை, பப்ஜி தோசை. அது முடிஞ்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஏன் பாட்டி? இல்லைம்மா, அப்பப்போ சூடு கட்டி தான் பண்ணுவேன். யாராவது வந்தால் பண்ணுவேன். அவங்க எல்லாரும் கேட்டு போனார பண்ணி முடிச்சுட்டேன். நம்மளுக்கு லேட் ஆகும். பணியாரம் கேட்டிருந்தேனே பாட்டி. சாரிம்மா, இது எண்ணெய் காலி ஆயிடுச்சு, விறகு காலி ஆயிடுச்சு, எண்ணெயும் காலி ஆயிடுச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இங்கே தானே இருப்பீங்க. நாளைக்கு சுட்டு வைக்கிறேன் வாங்க எங்கள் வீட்டுக்கு. பக்கத்தில் தான் என் வீடு. கற்றுக்காங்க. நீங்கள் என்னம்மா கேட்டீங்க? ஒரு ஆனியன் ரோஸ்ட்டு பொடி தோசைக்கா. நீ என்ன பாப்பா? ஒரு ஆட்டு, அப்புறம் நார்மல் தோசை. பாய் பாய். இந்த மாதிரி மினியேச்சர் குக்கிங் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேணாம். ஜஸ்ட் லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். பை பாய்.